கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகல துர்குணங்களையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா, துர்குணங்கள் இருக்கிறதா, கபடம் இருக்கிறதா, பொய்யான காரியங்கள் இருக்கிறதா, மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கிறதா, வஞ்சகங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் வேத வசனத்தின் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலை பருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி நாம் வாழ்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முயற்சி எடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசிக்கிறோமா? இரவும் பகலும் தியானிக்கிறோமா? அந்த வார்த்தைகள் மீது வாஞ்சியோடு இருக்கிறோமா? இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே வசனத்தின் மீது வாஞ்சியோடு இல்லை? ஏனென்றால் உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் மீது விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருப்பதினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களால் வளர முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வீணான மாயைகளை வெறுக்க வேண்டும், பொய்யான காரியங்களை வெறுக்க வேண்டும். வீணான காரியங்களை பின்பற்றும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை நேசிக்க முடியாது. இந்த உலக மாயைகளை, அழிந்து போகிற காரியங்களை நாம் வெறுத்தால் மாத்திரமே வேதத்தை நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட குணங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கெட்ட குணங்கள் நம்மை விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதல்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் அனைவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியவில்லை? ஏனென்றால் இருதயத்திலே பகை, வைராக்கியங்கள், விரோதங்கள், துர்குணங்கள் இருக்கிறது. அதனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்பு கொள்ள முடியவில்லை, தேவனோடு பேச முடியவில்லை. ஏனென்றால் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து, உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, இருதயத்திலே மாய்மாலமான காரியங்கள், பொய்யான காரியங்கள், பொறாமையான காரியங்கள் இருப்பதினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்தை நேசிக்கிறவர்களாய், அதன் மீது விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளின்படி வாழ வேண்டும். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதை நம்முடைய வாழ்க்கையில விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர முடியும். நம்முடைய ஆத்துமா பலப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா ஒருபோதும் சோர்ந்து போகாது. வேத வசனத்தை ஆத்துமாவுக்கு ஆகாரமாய் கொடுக்கும்போது ஆவியிலே நாம் பலப்படுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியோடு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது வாஞ்சை இருக்கிறதா? இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா?
வேத வசனத்தை நேசிக்கிறோமா, அல்லது உலக காரியங்களை, அழிந்து போகிற காரியங்களை நேசித்து வேதத்தை வாசிக்காதபடி வாழ்கிறோமா? வேதத்தை நேசிக்கவில்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. பிரியமானவர்களே, நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும், ஆவியிலே பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள், துர்குணங்கள், பொறாமையான எண்ணங்கள், மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்கள், பொய்யான சுபாவங்கள் நமக்கு வேண்டாம். அவைகள் நமக்குள்ளே இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்காது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். விட வேண்டிய காரியங்களை விட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். வேத வசனங்கள் மீது வாஞ்சியோடு இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்திய அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, மக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலன் கொடுத்து கிருபையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க, செய்து கொடுங்கப்பா. யாரெல்லாம் தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் செய்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரகா துரி கரதரபலா ரபா ரபா ரகாத ரபா ரிஷேதரபல தரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகா ராதானா கதரபா ரீபா ரபா ரபா தூ ரஷாந்தரோ ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தோரோ சகதனமலகதுரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிரச் செய்வீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தொடுவீராக. என் தேவன் தொட்டு சுகமாக்குவீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே பலவீனத்தோடு, சோர்வோடு கஷ்டப்படுகிறார்களோ அதிலிருந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. உச்சிதமான கோதுமையினால் பிள்ளைகளை போஷித்து வழி நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பன். என் தேவன் உதவி செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்து கொடுங்க. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதியில்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி போடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா.
தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூ ராபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷகதனமலகது ரபா 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 தூ ராபா லத ரபா. ஆவியானவரே உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ சமாதானத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்கப்பா. வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மரண பயங்கள் இருளின் அதிகாரங்கள் ஆபத்துகள் நாசம் மோசங்கள் தீமைகள் விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே பாதுகாக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.